ஒட்டன்சத்திரம் மேற்கு சத்திரப்பட்டி ஊராட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது முதல் அளவில்லா மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும் மக்களின் மனம் நோகா வண்ணம் பார்த்து கொண்ட இந்த ஆட்சியின் வாயிலாக பயனடைந்தவர்கள் ஏராளம். நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகள் கணக்கில் அடங்காதவை. அந்த எண்ணிக்கையில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட சத்திரப்பட்டி ஊராட்சிக்கு கொண்டு வரப்பட்ட திட்டப்பணிகளின் முழு விவரங்களை காண்போம். தமிழ்நாட்டில் வாழும் குடிகள் அனைத்தும் வளமுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் எதிர்கால பலன்களை மனதில் வைத்து செதுக்கப்பட்ட திட்டங்களின் பலன்களை நேரடியாக அனுபவித்த யாரும் மறுக்க மாட்டார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி அவர்களது வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளது என்பதை அத்தகைய மாற்றங்களின் சாட்சியாய் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட சத்திரப்பட்டி ஊராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டப் பணிகளை தற்போது பார்க்கலாம். ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் சத்திரப்பட்டி ஊராட்சியில் நவீன சமுதாய கூடம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். ரூபாய் 14.31 லட்சம் மதிப்பீட்டில் சிறார்கள் பயனடையும் வண்ணம் சத்திரப்பட்டியில் 3 அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 28.88 லட்சம் மதிப்பீட்டில் கோபாலபுரம் மற்றும் திண்டுக்கல் மைசூர் முதன்மை சாலை முதல் தெற்கு சுந்தரராஜ் தோட்டம் வரை புதிய தார் சாலை. ரூபாய் 26.67 லட்சம் மதிப்பீட்டில் முல்லை நகர் பகுதி மக்களின் வசதிக்காக ஃபேவர் பிளாக் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 91.93 லட்சம் மதிப்பீட்டில் ராஜீவ் காந்தி மற்றும் பழனியப்பா நகரில் புதிய தார் சாலைகள். ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 27.10 லட்சம் மதிப்பீட்டில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் 5 புதிய தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் ரூபாய் 1.27 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. 1970 கலைஞர் முதல்வராக இருந்தபோது வழங்கப்பட்ட 56 பழைய வீடுகள் ரூபாய் 68.02 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா இந்த தெருவிலே குடியிருந்து வர்றோம். அப்ப எல்லாம் குடிசை வீட்டில்தான் நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம். 1975ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களால் இங்கே எங்களுக்கு ஒரு 35 வீடுகள், காலனி வீடுகள், மோல்டு வீடுகள் கட்டித்தரப்பட்டது. 50 ஆண்டுகள் ஆகுது. வீடுகள் எல்லாம் பூராமே மோசமாயிருச்சு. அந்த சமயத்திலே அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்த வீடுகளுக்கு எல்லா வீடு பழுதான வீடுகள் அனைத்துக்குமே இந்த மராமத்து பணியானது கொடுக்கப்பட்டது, ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆதி திராவிட மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரூபாய் 65.84 லட்சம் மதிப்பீட்டில் சல்லிக்குழி, VIP நகர், கோபாலபுரம் ஆகிய பகுதிகளில் கழிவு நீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் கோபாலபுரத்தில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ரூபாய் 1.20 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 18 ஏக்கர் பரப்பளவில் மூலிகை, மலர்கள், பழவகை என 3500 மரங்கள் மற்றும் சிறுவர் பூங்காவுடன் கூடிய மரகத பூங்கா சத்திரப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 45.22 லட்சம் மதிப்பீட்டில் சத்திரப்பட்டியில் 7 சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு என நமது ஒட்டன்சத்திரம் தொகுதியானது அனைத்து வசதிகளிலும் மேம்பட்ட ஒரு தொகுதியாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகள் என்னவென்பதை தெரிந்தறிந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை கட்டமைத்திருக்கும் திராவிட மாடல் அரசு இன்று மக்கள் மனதில் எய்திருக்கும் இடத்தை அடைவதற்கு தலைமை பங்காற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவரது வழியொற்றி செயலூக்கம் அளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் நமது ஒட்டன்சத்திரம் தொகுதி இன்று அடைந்திருக்கும் வளர்ச்சிக்கு வித்திட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் பங்களிப்பை நாம் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். நாடு போற்றும் இந்த நல்லாட்சி வருங்காலங்களிலும் தொடரும், வாழ்நாளுக்கும் தொடரும் என்பதில் ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களும் உறுதியுடன் உள்ளார்கள். ஸ்டாலின் தொடரட்டும்.
தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.